உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் வளமையாக பார்க்குற வீடியோ தான். எங்களால் முடிஞ்ச வயசு போன விதவைகள், வயது போனாக்கள், விதவைகள், முன்னாள் போராளிகள் இருந்து இறந்து போய் இன்று தனிமரமாக நிற்கிற பெற்றோர், இப்படியான ஆட்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு படிப்பிக்க கஷ்டப்படுற பெற்றோர், அதாவது கணவர் விட்டுட்டு போய் அப்படியான ஆட்களுக்கு வந்து இந்த நிதிகளை வந்து வழங்கிட்டு வரோம். அதில் குறிப்பாக வந்து தெரிவு செய்யப்பட்டு வழங்கிட்டு வரோம். இந்த நிதி வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்களாக வந்து வழங்கப்பட்டு கொண்டு வருது. முதியவர் நிதி என்ற பெயரில் வழங்கப்படுது. அதாவது 100க்கு 90% வந்து முதியவர்களாகவும், சிலர் விதவைகளாகவும், ஒரு சிலர் மிகவும் கஷ்டப்பட்டவர்கள் என்ற கேட்டகரியிலையும் வந்து இதை வழங்கிட்டு வரோம். ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட 3 பேர் வந்து செஞ்சு கொண்டு வந்தவங்க, அதாவது பிரான்ஸ்லேருந்து, டென்மார்க்லேருந்து, கனடாவிலேருந்து. இப்போ வந்து 2 பேர் மூலமாக செய்கிறோம். உங்களுக்கு தெரியும், துரதிர்ஷ்டவசமாக வந்து டென்மார்க்கில் இருந்த அண்ணா வந்து அனலிங்கம் அண்ணா வந்து இறந்துட்டார். அதுக்கு பிறகு அந்த நிதியை வந்து அவருடைய சார்பாக வந்து எவரும் தொடராத காரணத்தால் இப்போ 2 பேர் வந்து அந்த நிதியை வழங்கி கொண்டிருக்கணும். குறிப்பாக வந்து இதை ஆரம்பித்து வைத்தவர் வந்து கனடா ஸ்ரீராமச்சந்திரன் அண்ணா. 10 பேருக்கு வந்து 4000 ரூபா, அப்படி வந்து 40,000 ரூபா பணம் அனுப்பி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு மாதமும் அந்தந்த சொன்ன டேட்டுக்கு வந்து அந்த காசை உடனடியாக அனுப்பி கொண்டிருப்பார். ஸோ அவர் வந்து வள்ளிபுரம் தம்பிராசா, கிருஷ்ணபிள்ளை சதாசிவம், தங்கமணி என்று சொல்லப்படுற இந்த 3 பேர்களுடைய இறந்த 3 பேர்களுடைய நினைவார்த்தமாக வந்து இவரும் இவருடைய மனைவியும் 2 பேருமே இணைஞ்சு இந்த உதவி திட்டத்தை வந்து மனமாற வழங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வந்து பிரான்ஸில் இருக்கிற பிரபாகரன், ஸ்ரீரங்கநாயகி என்று சொல்லப்படுற 2 பேர் சகோதரர்கள், அதாவது ஸ்ரீரங்கநாயகி மற்றும் பிரபாகரன் என்று சொல்லப்படுற 2 சகோதரர்கள், அவருடைய பெற்றோரை முன்னிட்டு வந்து, அதாவது இரத்ன சபாபதி, சிவயோக லட்சுமி, இந்த 2 பேரும் வந்து இறந்துட்டோம். ஸோ அந்த 2 அம்மா அப்பாவை முன்னிட்டு வந்து இந்த 2 பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளை, அதாவது ஸ்ரீரங்கநாயகி, பிரபாகரன் இவர்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், குறிப்பாக இந்த இறந்தவர்களுக்கு வந்து பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் இவ்வளவு பேருமே இணைஞ்சு ஒரு 59 நபர்களுக்கு வந்து 3000 ரூபா அப்படி வந்து உதவி செய்து கொண்டு வரணும். மிகுந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 பேருக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். முதல் வந்து ஒரு 3 மாதங்களுக்கு முதல் வந்து 80 பேருக்கு உதவி செய்து கொண்டு நாங்கள். அதில் குறிப்பாக அந்த அன்னலிங்கம் அண்ணா துரதிர்ஷ்டவசமாக இருந்ததால் அந்த 10 முதியவர்களும் வந்து தற்பொழுது வரைக்கும் வந்து இந்த நிதி கொடுக்குற டேட்டுக்கு வந்து எங்களை தேடி வந்துட்டு போகிறது வழக்கமாக இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அம்மா அவர் இறந்துட்டார், இருந்தாலும் நான் இன்னொரு ஆள் மூலமாக உங்களுக்கு அதை உதவியை பெற்றுத்தரதுக்கு முயற்சிக்கிறேன் அம்மான்னு சொல்லியிருந்தேன் நான். அப்போ தொடர்ச்சியாக 3 மாதங்கள் வந்து அவர்கள் திரும்பி செல்கிறத பார்க்க ஒரு கவலையாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற யாராவது வந்து அந்த 10 முதியவர்களுக்கும் வந்து உதவி செய்ய விருப்பமாக இருந்தால் எங்கள் தொடர்ந்து உதவி செய்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த 2 பேருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்ள நீங்கள் தொடர்ச்சியாக காலையில் இணைஞ்சு கொள்ளலாம். பின்னுக்கு அவருக்கு வழங்குறதை நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீ ராமச்சந்திரன் அண்ணா மற்றும் அவருடைய மனைவி பிரான்ஸ் ரங்கநாயகி, ஸ்ரீரங்கநாயகி மற்றும் அவருடைய சகோதரர் பிரபாகரன், அவர்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். மீண்டும் அந்த பேரப்பிள்ளைகள் தொடர்ச்சியாக வந்து எனக்கு தெரிஞ்சு 6 மாதத்துக்கு மேலே ஸ்ரீரங்கநாயகி முதல் 1 வருடங்களுக்கு மேலே உதவி செய்து கொண்டிருந்தவா. அவருடைய அவள் கதைச்சி தான் இந்த தொகையை வந்து அதிகரித்தவா. பிரபாகரன் அவருடைய சகோதரனுடையும் பேரப்பிள்ளைகளுடையும் பூட்டி பிள்ளைகளுடையும் கதைச்சி செஞ்சவா. அந்த பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலாக வந்து அந்த சின்ன பிள்ளைகள், ஒரு 17, 16, 18 வயசு பிள்ளைகள் தாங்கள் அங்கே பாட்டியமாக செய்கிற வேலையை காசுகளை வந்து சேமித்து இங்கே அந்த முதியோர்களுக்கு வழங்கினோம். குறிப்பாக நேரடியாக வந்தெல்லாம் அந்த நிதிகளை வழங்கி அந்த பெற்றோர் முதியோர்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி சென்றதை வந்து நாங்கள் பார்த்துருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து ராமச்சந்திரன் குடும்பத்தை வந்து சொல்லணும். கடந்த முறை வந்து என்னுடைய தந்தையும் வந்து இறந்து போனதால் வந்து அவருடைய நிதியை வந்து உடனடியாக வந்து செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கு சில மனரீதியான பிரச்சனைகள் இருந்தால் வந்து அப்பேகையும் வந்து இந்த ராமச்சந்திரன் குடும்பமும் அந்த அவருடைய மனைவியும் வந்து என்னுடைய இழப்புக்கள், என்னுடைய வேதனைகளை புரிஞ்சு கொண்டு உண்மைக்குமே அது ஒரு இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை உடனடியாக செஞ்சு அதை அவருக்கு வீடியோ மூலமாக அனுப்பலாம் போயிடுது. கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் வந்து லேட் ஆகிடுது. எனக்கு தொலைபேசி அழைப்பு எல்லாம் வந்து எடுத்திருந்தவர். நான் ஒரு மன உளைச்சலில் இருந்ததால் வந்து அதை ஃபோன் கூட என்னால் ஆன்சர் பண்ண இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து நான் அதை சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்தை வந்து பயமாக இருந்தது. அதுக்கு பிறகு எல்லாம் ஓகே ஆகினா பிறகு என்னென்னு கதைக்கிறது ஒரு நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்ச மாதிரி எனக்கு இருந்தது. இருந்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று எனக்கு தெரியும். அப்போ நான் அந்த விஷயத்தை சொல்லிக்க வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உடம்பு வழியாக பார்த்துக்கொள்ளுங்கள், உடம்பு தான் முக்கியம், மனசை வழியாக வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆறுதல் வழங்கி அதுக்கு பிறகும் வந்து இந்த நிதி செயல்பாட்டை வந்து என்னோட தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். 2 குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ச்சியாக காலையில் இணைஞ்சு கொள்ளுங்கள்.